மழை வந்து ரோடில் பேக்கில் பிடிச்செல்லாம் போகிறதுக்கு குட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டீன்டேல் காட்டேஜஸ்ன்னு நல்லா இருக்குது இடமே பார்க்க. 650 ரூபா, நல்ல ரூம் வேறு. என்ன ஒன்று, ஹாட் வாட்டர் வந்து அவர் வந்து மெயின் ஹீட்ரு இருக்குது போடுறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, நாங்கள் வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு இப்போது கிளம்பிட்டுருக்கோம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக ரூம்ஸு. ஸோ வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப். நைட்டு வந்து இதில் ஒன்றும் தெரில, நல்லாயிருக்கு. அப்புறம் இவரை கீழே போர்டெல்லாம் ஏதோ இருக்குது பாருங்கள், இங்கே 2 நாள் ஆக்சுவலாக தேவை அப்படின்னு. நாங்கள் லாஸ்ட் டைம் ட்ரிப்புக்கு வந்தப்போ வேகமானுக்கு நிறைய இடங்க அதிலெல்லாம் முடிச்சிட்டோம். சரி, இப்போ சிலதை விட்டு போனதெல்லாம் இருக்குது, அதை கவர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரூட்டில். இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே. எவ்வளோ இடங்க முடியுதோ அவ்வளோ இடங்க பார்த்துட்டு கொடைக்கானல் போய் சேரணும். கிளம்பிட்டோம். ஓ, இதெல்லாம் பாருங்கள். நானும் இன்னும் பார்க்கல. அந்த ராத்திரியில் குட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது இருக்குது. தான் வாட்டர் ஃபால். ஆடு ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வண்டி அழகாக இருக்கா. உள்ளே போயிருக்காங்க இவங்க. நம்ம போட்டிருக்காரு என்ன. இப்போ நீங்கள் மேலே ஏறி லெஃப்டில் கீழே இருந்தீங்கன்னா மாதா ஹோட்டல் ஒன்று தெரியும். அங்கேருந்து ரைட் எடுத்துக்கோங்க. ரைட் எடுத்துன்னா இங்கே போயிடும். இங்கே கொட்டாத்தில் போயிடும். இது பீ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் கும்மிங்கே தெரியும். நல்ல பீ பாயிண்ட். இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது. அங்கேருந்து ஷார்ட் கட் ஒன்று இருக்குது. இப்போ பாண்டிக்குளி செல்லாக்குளூர் போகிறதுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, யார்கிட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க பாண்டிக்குளி. ஓகே ஓகே. இப்போ சாப்பிட்றீங்களா? இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? பாப்போம் சுற்றி, இல்லைன்னா டேரெக்டாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் போய் மேலே ஏறி எப்படி லெஃப்ட்டு கீழே வாங்கினா ரைட் ஹேண்ட் சைடில் மாதா ஹோட்டல், மாதாவோ வேறு ஏதோ இதில் ஆப்போசிட்டு இந்த ஏடிஎம் வரும், ஸ்டேட் பேங்க் ஏடிஎம். ரைட்டில் ஒரு ரோடு மேலே போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் இங்கே போய் வந்துடும். இங்கே வந்து பார்த்தோன்னா நல்ல வியூ, நல்ல காதடி, நல்ல இது. சரி, ஓகே. ஃபுல்லாக கும்பலே தெரியும். அங்கேருந்து அவங்ககிட்ட கேட்டால் சொல்லணும், 8ஆம் மைல் ஷார்ட் கட்டு அப்படியே போயிடலாம். பைக் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். அப்படி செல்லாத கோயில் போய் பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் கம்பம் விட்டு கம்பம் தேடி இல்லை நீங்கள் போட்டி போடலாம். திருப்பி 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 வந்து இது நைட்டு ஈவினிங் தான்மா. இதெல்லாம் ஈவினிங். ஈவினிங் தான். இப்போ எங்கே சார் இதெல்லாம் நடக்கிறது? எங்கே 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 டவுன்லையா? கும்பல் டவுனில் இருக்குது. இந்த ரூட்டில் தான் நீங்கள் போகணும். முடிச்சுட்டு தமிழ்நாடு 1.5 hours, கேரளா 1.5 hours. பேக்கில் போட்டீங்க. ஓகே ஓகே. கெட்டது இதெல்லாம் வராது. ஓகே ஓகே. ஓகே. போங்களா. அவர் ஏதோ இந்த செடி வேறு கொடுத்தாரு.
அந்த அங்கிள் கெட்டது அண்டாது போங்க அப்படின்னு. நல்லா பார்த்துக்கிட்டாரு. டீ கொடுத்தாங்க, குடித்தோம். எத்தனை நாள் ஆச்சு பெங்களூர் விட்டு அப்படின்னாங்க. நாங்கள் இப்படி ஆச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னோம். வால்பாறை எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னோம். அந்த ஓனர் அவங்க ஒய்ஃப் வந்து குஷி ஆகிட்டாங்க. ஏய் வால்பாறையா, நான் அங்கே தான் படித்தேன் அப்படின்னு. ஓகே, நாம் இது வாகமனெல்லாம் முடித்து ஐயப்பன் கோயில் போகிறப்போ இப்படி தான் இருந்துச்சு வெதரு. பூரா மழை வாகமன். ஐயப்பன் கோயில் போகிறப்போ வெயில் கொஞ்சம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. 3 minutes more, 600 meters. இதுக்கு மேலே தான் போல. ஆல்ரெடி மலை மேலே தானே இருக்கோம் நாம். Oh, nice. Some off-roading. சரி பண்ணிட்டீங்க போல. லெஃப்ட் பேனியரு. ஓகே, कर மேலே போகணும்னு காட்டுது. ஃபுல் ஸ்லிப்பரியாக இருக்குது ரோடு. பேலன்சிங் ரொம்ப முக்கியம். ஒன் டோன் காட்டுது. வேலி வியூ பாயிண்ட் இன்னும் மேலே காட்டுது. இங்கே வேலி வியூ பாயிண்ட்டுன்னு போய் பார்ப்போம். மழை வந்து ரோடெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு ஆகிட்டுருக்கு.
இதுக்கு மேலே நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே போயிட்டு அந்த இது இருந்துச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி அங்கே தான் இறங்கி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இறங்கிட்டேன். ரிட்டர்ன் யூ எடுக்கிறதுக்கும் பத்தாதே. இருங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டோம்? அவ்வளோ தூரம் வந்துட்டோமா? சரி, யூ போடுவோம். இந்த வியூ பாயிண்ட்டு மற்றதெல்லாம் பெருசாக பார்த்துட்டு இந்த ட்ரிப்பில் எதுவும் அவ்வளோ பெருசாக தெரில. வெறும் ஹோல் குமிழி தெரியும் அப்படின்னாரு இல்லை இதில்.